டு மீனா சமையல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் பொங்கலுக்கு நான் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தான் காட்ட போறேன். அதுதான் கரும்பு சாறு திணை அரிசி சக்கரை பொங்கல். இந்த ரெசிபி எனக்கு மிஸ்ஸஸ் கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார் அப்படிங்கிறவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஷீ இஸ் அ மில்லட் எக்ஸ்பர்ட்டுங்க. சிறுதானியம்ல எனக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் இவங்க கிட்ட கேட்கும்போது ரொம்ப அழகா தெளிவா அதனுடைய வேல்யூஸ் எல்லாம் கூட எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. தேங்க்யூ கேகே மேம் ஃபார் டீச்சிங் திஸ் ரெசிபி. எந்த ஒரு ஸ்வீட் பொங்கலா இருந்தாலும் நம்ம வெள்ளை பாகு சேர்த்து செய்வோம் இல்லையா? அதுக்கப்புறமா அந்த ரைஸோ இல்ல சிறுதானியமோ வாட் எவர் இட் இஸ் தண்ணியோ பாலோ வச்சு நம்ம வேக வச்சு எடுப்போம். ஆனா இந்த பர்டிகுலர் ரெசிபி சுகர்கேன் ஜூஸ்ல வேக வைக்கிறதுனால இதனுடைய ஃபிளேவர்ஸ் ரொம்ப ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பொங்கல் அப்படிங்கும் போது ரைஸா இருக்கட்டும் சிறுதானியமா இருக்கட்டும் எதுல செஞ்சாலுமே நல்லா தான் இருக்கும். பர்டிகுலரா ஸ்வீட் பொங்கல் செய்யும் போது திணை அரிசி ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் கரும்புச்சாறு திணை அரிசி சக்கரை பொங்கல் அப்படிங்கிற ஒரு ரெசிபி உங்களுக்கு காட்ட போறேன். இதுக்கு முந்தின வருஷங்கள்ல வரகரிசி வெண்பொங்கல் அண்ட் திணை அரிசி சக்கரை பொங்கல் செஞ்சிருக்கேன். அதுக்கு முந்தின வருஷம் எங்க வீட்டு ஸ்பெஷல் பால பொங்கல் அண்ட் கதம்ப சாம்பார் ஸ்லாஷ் குழம்பு இல்ல பல கூட்டு குழம்பு அப்படின்ட்டு ரீஜன் டு ரீஜன் பேர் வேரி ஆகும் இல்லையா? அது எங்க வீட்டு ஸ்பெஷல். இந்த ரெசிபிஸோடைய லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ வாங்க கரும்பு சாறு திணை அரிசி சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். கரும்பு சாறு திணை அரிசி சக்கரை பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: திணை அரிசி 1 கப் அப்படிங்கும் போது பாசிப்பருப்பு 1/2 கப், அதுக்கப்புறமா கரும்பு சாறு அதாவது சுகர் கேன் ஜூஸ் 1:4, அதாவது 4 கப்ஸ் சுகர் கேன் ஜூஸ் இருக்கு. தேவைப்பட்டா மட்டுமே இது ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் கரைச்சு ஃபில்டர் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் சாய்ஸ். இதுக்கு பதிலாக நீங்க ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நெய். அவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இப்போ கரும்பு சாறு திணை அரிசி சக்கரை பொங்கல் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த திணை அரிசியை குறைஞ்சது 4 to 5 hours நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஊற வைக்கிறது எப்பவுமே நல்லது. இன்ஃபேக்ட் ஓவர் நைட் ஊற வைக்கும் போது இன்னுமே பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஒரு பேன் ஆல்ரெடி ஹீட் பண்ணியாச்சு. இப்போ பாசிப்பருப்பை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி பொங்கல் செய்யும் போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாசிப்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சிருக்கு. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இது நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே செஞ்சிடலாம். இந்த ஊற வச்ச திணை அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த ஊற வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதோட 4 கப்ஸ் ஆஃப் சுகர் கேன் ஜூஸ். இப்போ நம்ம குக்கரை ஆன் பண்ணிடலாம். மூடி போட்டு வெயிட் வச்சாச்சு. குறைஞ்சது 4 to 5 விசில் நல்ல குழைய நம்ம வேக வச்சுக்கலாம். அஞ்சு விசில் வந்தாச்சு. நான் குக்கரை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ குக்கரோட ப்ரெஷர் அடங்கியாச்சு. நல்ல குழைய வந்திருக்கு பாருங்க. சூட்டிலேயே நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் குக்கரை திரும்பவும் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த ஜாகரி சிரப்பை சேர்த்துக்கலாம். ஜாகரி சிரப் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி ஆப்ஷனல். உங்களுக்கு இனிப்பு மாடரேட் லெவல்ஸில் தான் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், கொஞ்சம் தானே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தென் யூ கேன் ஆட் ஜாகரி சிரப். நம்ம ஜாகரி சிரப் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ இந்த சின்ன பீஸ் ஆஃப் பச்சை கற்பூரமை நம்ம நசுக்கி சேர்த்துக்கலாம். ஆடிங் பச்சை கற்பூரம் இஸ் மை பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் பச்சை கற்பூரம்க்கு பதிலாக ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாமே சேர்க்கக்கூடாது. இதர் பச்சை கற்பூரம் ஆர் ஏலக்காய் தூள். இப்போ பொங்கல் நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சாச்சு. இது நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு சின்ன பேனை ஹீட் பண்ணிக்கலாம். நெய்யை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொங்கல் அப்படிங்கும்போது கொஞ்சம் தாராளமாகவே நெய் சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நெய் உருகியாச்சு. இப்போது முந்திரி பருப்பு,
முந்திரி பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது உலர்ந்த திராட்சை வந்து நல்ல பெலூன்ஸாக பாப்பப் ஆகட்டும். இப்போது பெலூன்ஸ் மாதிரி பாப்பப் ஆயாச்சு. இப்போ இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம். இப்போ கன்சிஸ்டன்சி வந்து நல்ல லூஸாக இருக்குது இல்லையா? ஜென்ரலாகவே பொங்கல் வந்து நம்ம செய்யும்போது கன்சிஸ்டன்சி வந்து ஒரு மாதிரி இருக்கும், நல்லா ஆற நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் பர்ஃபெக்ட். அதாவது நம்ம ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கொதிக்க வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் கரெக்டான பதம். ஸோ நம்ம ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ கரும்பு சாறு திணை சர்க்கரை பொங்கல் இஸ் ரெடி. ஸோ கரும்பு சாறு திணை அரிசி சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி அண்ட் டேஸ்டியான ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. விஷிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் அ வெரி வெரி ஹாப்பி பொங்கல். ஸோ மீனா சமையலை பாருங்க, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.